Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம போர்ஷன்ஸ் பார்த்தோம். யூனிட் 4 வரைக்கும், அதாவது ப்ரோஸ் 1, 2, 3, 4, போம் 4, சப்ளிமெண்ட்ரி 4th வரைக்கும். யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் his first flight, பேஜ் நம்பர் 2ல why did the seagull fail to fly and then what did the parents do when the young seagull failed to fly. இது செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர் 3 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 3ல வந்து what was the first catch of the young seagull's older brother, இது 2 times கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல what did the young bird do to seek the attention of his parents, what made the young seagull go mad. Next, did the mother bird offer any food to the young bird, how did the bird feel when it started flying for the first time. அடுத்தது பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், how did the parents support and encourage the young seagulls brothers and sister, இது குவார்ட்டர்லி கொஸ்டின். தேர்ட் அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது செகண்டும் இம்பார்ட்டன்ட், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இந்த இயர் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இதுவும் கேட்கலாம். சிக்ஸ்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, what prompted the young seagull to fly finally, what happened to the young seagull when it landed on the green sea. So answer the question, following questionல வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த் அண்ட் செவன்த் இம்பார்ட்டன்ட் question. பேஜ் நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பல்சரி கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட், அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லியில் இதை கேட்டிருக்காங்க. யூ ஆர் த ஸ்கூல் பியூப்பிள் லீடர், யூ ஹேவ் பின் ஆஸ்க் டு ரிப்போர்ட் ஆன் த இனாகுரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றும் கேட்டிருக்காங்க, சயின்ஸ் ஃபோரம். செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்போர்ட் இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே ரிப்போர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12ல பார்த்தீங்கன்னா இந்த அப்ராப்ரியேட் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ரெக்டிஃபைங் எரர் ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த எரர் ஸ்பாட், ஏன்னா இதுலேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸி. ஸோ வேறு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, இதை ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 14ல பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 17 போம் நம்பர் 1 லைஃப். ஸோ மெமரி போம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். சாரி, மெமரி போமில் 5 மார்க் இருக்கிறதுனால மெமரி போமை வந்து நீங்கள் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை கொடுத்து பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்த இந்த டிம் பாஸ்ட்லேருந்து சீர் வரைக்கும் இதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங்கும், நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸோடது ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க. பேஜ் நம்பர் 18ல பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லியில் செகண்ட் கேட்டிருக்காங்க, தேர்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து நியர்லி 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேதர் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். தென் பேஜ் நம்பர் 19ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் செவன்த் ஒன். அதே மாதிரி பேராகிராஃப், இந்த போம்லேருந்து பேராகிராஃப் கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வேன் டைக் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டோரியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ப்ராஸ்பெரோ, ஐலாண்ட், மேஜிக் ஸ்பெல்ஸ், ரிலீஸ்ட், ஸ்பிரிட்ஸ், கிரியேட், ஸ்டார்ம், ஏரியல், ஹெல்ப்ஃபுல், பிரிங், ஃபெர்டினாண்ட், மிராண்டா, மீட்ஸ் எனிமிஸ், சஃபர்ட், ரிப்பென்டட் அட் லாஸ்ட், ப்ராஸ்பெரோ, ரீஸ்டோர்ட், டியூக்டம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2
prose, the night the ghost got in. Page number 30 ல first second A B question ரெண்டுமே important question. Then page number 31st ல who were the narrators neighbors, அது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. Page number 32 F question, what did the Bodwells think when they heard the mother shout. Then page number 33 what was the grandfather wearing, அது கேட்டிருக்காங்க. What conclusion did grandfather jump to when he saw the corpse. ஸோ இது GH ரெண்டுமே வந்து quarterly question. Then page number 34ல J, what made the reporter gaze at the author. Next, answer the following questionsல பார்த்தீங்கன்னா second one important, third one what woke up the mother ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. And then fifth one what do you think Mrs. Bodwell wanted to sell the house. Second, third and fifth. Then page number 35ல sixth one how did the cops manage to enter the locked house. Eighth, who used the zither and how. Mention the events that the grandfather imagined. Next பார்த்தீங்கன்னா இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. describe the funny incident that caused the confusion in the house. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு paragraph question. அடுத்து narrate the extensive search option made by the policeman in the house. இதுவும் ரிப்பீட்டடாக ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் paragraph question. ப்ளூரல் ஃபார்ம் நமக்கு இருக்குது இல்லையா 1 மார்க்கில், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி அந்த ஸ்பீச் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் கேட்குறாங்க, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கிராமரில் ஆர்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் மீனிங், அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா, ஃப்ரேசல் வேர்ட்ஸ், அது பேஜ் நம்பர் 43ல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த 10 questions இருக்குது இல்லையா அது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 45 செகண்ட் போம் த கிரம்பிள் ஃபேமிலி. இதில் ஃபஸ்ட்டு 4 lines கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டு பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 lines, அடுத்த செகண்ட் 4 lines கொடுத்துட்டு குவார்டர்லியில் கேட்டிருக்கிறது ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு 4 linesம் கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதே இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த 4 linesக்கு. ஸோ இந்த 4 lines வந்து பேராஃப்ரேஸும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது த கிரம்பிள் ஃபேமிலி போம்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது இந்த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லைனா பேராஃப்ரேஸ் இதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கிரம்பிள் ஃபேமிலியோட இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பேராஃப்ரேஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 lines கேட்டிருக்காங்க, அடுத்த 4 linesம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 4 linesம் கேட்டிருக்காங்க, அடுத்த 4 linesம் கேட்டிருக்காங்க. இது பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க, இதில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 lines பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸும் கேட்டிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? இதையும் கேட்டிருக்காங்க. அடுத்த 4 linesக்கும் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 46ல் இந்த லாஸ்ட் 4 lines கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம். ஓகேவா? பேஜ் நம்பர் 47ல் ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் தெர் இஸ் அ ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் தே கிரவுல் அட் தட், அதையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 48ல் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அ பேராகிராஃப் ஆன் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் பேராகிராஃப் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிட்ரரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக், இதோட ஸ்டோரியை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், ஈஸியாக இருக்கும். இதுலேயும் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் ஜிக்ஸாக் கேம் டு டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி, சர்ப்ரைஸ்ட், strange, multilingual, 21 language, refused say a word, snored, Mrs. Krishnan, irritated, birth clinic, active, lively. சரிங்களா? அதுக்கு அடுத்தது யூனிட் 3 ப்ரோஸில் எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். பேஜ் நம்பர் 60 வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்? ஏ கொஸ்டின். அண்ட் தென் பி when was INSV தாரிணி கமிஷன் டு இந்தியன் நேவி சர்வீஸ்? இந்த 2 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ அண்ட் பி வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 63 டி வேர் டிட் த க்ரூ undergo their basic training, which skill was considered important in the selection process, who mentored the crew. D, F, G 3 questions, important question. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65ல் I and K 2 questions, important question. ஸோ யூனிட் 3 ப்ரோஸில் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 66 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் briefly. மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV தாரிணி. வாட் டஸ் த டேர்ம் circumnavigation mean? First and second.
Fifth question, what sort of training did the crew undergo before their expedition? Previous year question. Eighth one, what sort of activities did the crew engage in during their long voyage? Ninth and 10th. So இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் first, second, fifth, 8, 9, 10 இது important question. Paragraph question பொறுத்த வரைக்கும் highlight the factors responsible for all women Indian Navy crew to carry out their expedition. A repeated question. And then write in detail about the selection and training process which the crew underwent. இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் idioms and phrases பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 லெட்டர் ரைட்டிங் இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும்னு, ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் லெட்டர் 2 கொடுத்துருக்காங்க நியூவாக, அதை நான் வந்து சொல்கிறேன், ஃபைனலாக எழுதி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 74 பொறுத்த வரைக்கும் ரைட் அ கம்ப்ளைண்ட் டு த ஆஃபீஸர் ஆஃப் த PWD டிபார்ட்மெண்ட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் டு மெயின்டைன் கிளென்லினஸ் இன் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் யோர் லொக்காலிட்டி. எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், ரைட் அ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் அ ஃபேமஸ் டெய்லி இருக்கு இல்லையா, ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யர் ஸ்கூல் லைப்ரரி, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து கிராமர் பார்ட்டில் வந்து டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டென்ஸோட எக்ஸசைஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா டென்ஸ் அடுத்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த டென்ஸோட பார்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இதோட எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 84 ஐ எம் எவ்ரி விமன். இது வந்து இந்த போம் வந்து மெமரி போம். ஸோ மெமரி போம் ஃபுல்லாக வந்து தரோவாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸோட பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 85 ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1, 2, 4 அண்ட் 5 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி எக்ஸாமில். பேஜ் நம்பர் 86 பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினில் 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஹவ் ஆர் டுடேஸ் விமன் போர்ட்ரேட் பை த போயட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் விமன் பவர்ஃபுல் இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி த ஸ்டோரி ஆஃப் முலான். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் வந்து கொஹரண்ட் ஆர்டரில் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் ஃபார் த அட்டிக். இதில் பேஜ் நம்பர் 94 வென் டிட் ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல், வை டிட் ஆதித்யா திங்க் தட் த ஸ்கூல் வுட் நாட் பி ரெக்கக்னைசபிள், ஏ அண்ட் பி ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பேஜ் நம்பர் 95 ஹவ் வாஸ் த லேண்ட்ஸ்கேப் த்ரூ which they travelled, previous year question. where was Nahin uncle's shop, அது F questionum. பேஜ் நம்பர் 96 what did Nagin uncle tell about Sanyal. அடுத்து how did Sanyal show that he had a sense of self-respect, K question. பேஜ் நம்பர் 97 L why was the attic a favorite place for the children, and then was Sanyal happy about his visitors. இந்த questions எல்லாமே important question. and then what was engraved on the medal, இது important. பேஜ் நம்பர் 99 பார்த்தீங்கன்னா answer the following questionல second one what was the daily routine of Sanyal இருக்கு இல்லையா, second question previous year. fourth question important question. fifth what was the condition of the attic, இதுவும் previous year குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க. eighth one what did Aditya offer Sanyal. அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டினில் இது 3மே கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு லெசனில் ஒரு பேராகிராஃப் கம்பல்சரி கொஸ்டின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேராகிராஃப் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நமக்கு 1 மார்க்கில் வரும் இல்லையா, இதை தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த வெக்காபுலரி பார்ட்டில் வர்றது டோட்டலாக பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது இருக்கு இல்லையா, இதோட எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், எல்லாத்தோட ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இது 1 மார்க்ஸில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வர எக்ஸசைஸ் டோட்டலாக கனெக்டர்ஸ் அதாவது லிங்கர்ஸ் வரும் இல்லையா, இது டிக் த கலெக்ட் லிங்கர், சூட்டபிள் லிங்கர், இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இதுலேயும் மார்க் இருக்குது, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இது. அடுத்து சிஃபிக்ஸ் அஃபிக்ஸஸ் சஃபிக்ஸ் அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டோட்டலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவுன் ஃபார்ம்ஸ் இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 109 இதை பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 112 இருக்கிற நோட்டீஸ் இருக்கு இல்லையா, நோட்டீஸ் ரைட்டிங், ப்ரிப்பேர் நோட்டீஸ் ஃபார் த ஃபாலோயிங், இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுவும் செகண்டும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில்.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 115 த ant அண்ட் த கிரிக்கெட் போமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸோட ரைமிங் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 இந்த பேஜில் இருக்க 4 லைன்ஸில் அதோட பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 116ல் இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, தஸ் எண்டிங்லேருந்து இது வரைக்கும் அதோடது ரைமிங் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இதையோடது பேராஃப்ரேஸும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 117ல் போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் போம்லேருந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் பேஜ் நம்பர் 118ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் 7th ஒன் இம்பார்ட்டன்ட், 8th ஒன் இம்பார்ட்டன்ட், 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ போமில் இது. அடுத்து பேராகிராஃப் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant அண்ட் த கிரிக்கெட். ஸோ இது இந்த போமோட பேராகிராஃப் கொஸ்டின். ஆஸ் யூஷுவல் சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் அண்ட் கோஹரண்ட் ஆர்டரும் ஈஸியாக இருக்கும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா இப்போ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு மெமரி போம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டின் ப்ரோஸோடது போமோடது. மெமரி போம் ஃபஸ்ட்டு, பேராகிராஃப் கொஸ்டின், அடுத்து ரோட் மேப் கம்பல்சரி 2 மார்க்ஸ் இல்லையா அது. அடுத்து 1 மார்க்ஸ் அந்த சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் வருது இல்லையா, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் 1 மார்க்ஸ் வாங்க. தென் லெட்டர் ரைட்டிங், அடுத்தது 2 மார்க்ஸ் கொஸ்டின். அடுத்து கிராமர் பார்ட், அதுதான் 6 மார்க்ஸ்ன்றதுனால கிராமர் பார்ட்டை லாஸ்ட்டாக வாங்க. மீதி எல்லாமே ஜென்ரல் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் ரைட்டிங் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.